சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வெற்றியாளரை விதைக்கும் மண், வெற்றியாளரை உருவாக்கும் மண். SNS Institutions, கோவை. I came here and purchased a land in the year 1972. வாங்கினா கூட கட்ட முடியல. இது ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது. அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணோம். லேஅவுட்டில் ரோடு வந்துருச்சு. அந்த ரோடு போட சொன்னால் ஏற்கனவே இது ப்ரைவேட் ரோட்ஸு போட மாட்டேன்றாங்க. ஸோ இது சிட்டியில் சேர்க்கறது ஒரு வேலையாக போச்சு எனக்கு. எங்களோட 12 பஞ்சாயத்து சேர்த்தாங்க சிட்டியில். அழுதது நாங்கள். யார் தெரியுமா அப்படின்னாரு. நான் இந்த ஊர் பிரசிடென்ட் சார், இந்த ரோடு அப்ரூவல் ரோடு போன பிரசிடென்ட் என்ன இந்தியா பிரசிடென்ட் நீ ஒன்று சாவடிச்சிடுறேன் லாரி வச்சு. Such was the condition, political condition of the state in that year. விஜய் வரவே இல்லைங்க, நான் அதான் போட்டேன். ஆமாம், சேஞ்ச் இருக்கணும். இந்த திராவிட கழகம்ன்றது திராவிடன்றது போகணுன்றதுக்காக நானே போட்டேன். வந்ததுன்னா வரட்டும் அப்படின்னு போட்டேன். அதிர்ஷ்டமாக 180 வந்தபோது என்னுடைய சந்தோஷத்துக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பலம் வந்துடுச்சு எங்களுக்கு. ஏன் பார்த்தானேப்பா, ட்ரூத்து சொல்லப்பா, ட்ரூத்து சொல்லேன்னு அப்படி சத்த பிறகு ட்ரூத் சொல்கிறேன். எல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் நல்லா சந்தோஷம் தானே. சுற்றிட்டு போகிறது கொஞ்சம் கிட்டே இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் பசங்க ஸ்கூலில். ஏதோ ஒரு ஆப்ஷன்லாம் எதுவும் இருக்காமல் ஸ்கூலில் கரெக்ட் டைம் வராங்கன்னு சொல்லி அது ஒரு இதாக இருக்கும். இது மிகப்பெரிய சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். 30 வருஷமாக இந்த ஊர் தலைவர் ராவுன்னு ஒருத்தர் தனியாக அவர் போராடி, அப்புறம் மக்களோடு சேர்ந்து போராடி எந்த விஷயமும் சக்ஸஸான இதில் முடியல. 30 வருஷமாக ஆட்சிகள் மாறிட்டே இருந்தது. ஆனால் எந்த ஆட்சியும் இது நடத்தி முடிக்க முடியாத சூழ்நிலையாக இருந்த பட்சத்தில் நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்த பிறகு இதை நடத்தி முடித்து காட்டிட்டார். அதை வெளியே காட்டாமல் அடைச்சி வச்சுருந்து, இதை மறைச்சி வச்சுருந்தது நிறையா பேருக்கு தெரியாது. ஆனால் அவர் ராவுன்னு ஒருத்தவர் தான் இதுக்காக 30 வருஷமாக போராடிட்டு இருந்திருக்காரு. எனக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா இவர் விஷயத்துக்கு உடனே ஆக்ஷன் எடுத்து எல்லாமே செய்கிறதுக்கு விஜயண்ணாக்கு ரொம்ப முக்கியமாக நாங்கள் மக்கள் எல்லாருமே நன்றி தெரிவிக்கிறோம். 30 வருஷமாக இது மூடி இருந்தது இல்லைண்ணா. ஆமாம், ஓப்பன் பண்ணியிருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் நல்லா சந்தோஷம் தானே. சுற்றிட்டு போகிறது கொஞ்சம் கிட்டே இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம் பசங்க ஸ்கூலில். ஏதோ ஒரு ஆப்ஷன்லாம் எதுவும் இருக்காமல் ஸ்கூலில் கரெக்ட் டைம் வராங்கன்னு சொல்லி அது ஒரு இதாக இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை. இப்போ எவ்வளோ மனு கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் மனு கொடுத்து 2 நாளில் இது பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நல்லதே நடந்தால் நல்லதே நடக்கும். இது மிகப்பெரிய சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். 30 வருஷமாக இந்த ஊர் தலைவர் ராவுன்னு ஒருத்தர் தனியாக அவர் போராடி, அப்புறம் மக்களோடு சேர்ந்து போராடி எந்த விஷயமும் சக்ஸஸான இதில் முடியல. 30 வருஷமாக ஆட்சிகள் மாறிட்டே இருந்தது. ஆனால் எந்த ஆட்சியும் இது நடத்தி முடிக்க முடியாத சூழ்நிலையாக இருந்த பட்சத்தில் நம்ம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்த பிறகு இதை நடத்தி முடித்து காட்டிட்டார். ஆனால் எங்களுக்கெல்லாம் இவர் சொல்கிற விஷயம் ஒவ்வொரு விஷயம் செய்வாருன்னு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கோம். அவர் என்ன சொன்னாரோ படிப்படியாக, ஆனால் கண்டிப்பாக அவர் செய்வார். ஆனால் பொறுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் நாங்கள் எல்லாம் பொறுமையாக இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அதில் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் ஏரியாவில் பெரம்பூர் தொகுதியில் இந்த ரோடை சாலை அமைச்சு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கேற்ற மாதிரி போன வருஷம் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஆக்சுவலாக அந்த இடத்துக்கு ரோடு போடணும் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு என்ன வந்ததுன்னா, சில பல பொலிட்டிஷியன் ஆஃபீஸர், அவங்க பேர் சொல்ல விரும்பலை, அவங்க ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி சண்டை பிடிச்சி அந்த மாதிரி இது பண்ணிட்டு போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸ்டே வாங்கிட்டோடனே அந்த கோர்ட்டில் இருக்க கேஸ் நடந்து இப்போ ஆட்சி மாற்றம் வந்த உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே சார் என்ன பண்ணாங்க, ராவ் சார் மனு போட்டாங்க. மனு போட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்தராக மனு போட்டுட்டு இந்த மாதிரி சிஎம் செல் ஃபார்வர்டு பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பொறுமையாக இது பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே பண்ணி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாலைக்கு எல்லாம் ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணதுக்கு எல்லாம் காமாக தான் போச்சு. 2 3 பேர் கேட்டாங்க. கேட்டதுக்கு அளவு தாசில்தார்லாம் அளவுலாம் எடுத்துகிட்டு எல்லாம் சூப்பராக பண்ணிவிட்டு இன்றைக்கி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்காக இவ்வளோ நல்லது பண்ணுறாங்க. அப்போ இன்னும் கவர்மெண்ட்டுக்கு நமக்கு உண்டான சப்போர்ட் கவர்மெண்ட் கிட்டேருந்து இன்னும் நிறையா கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான் சொல்கிறேன். நானும் இந்த ரைட்டில் எடுத்திங்கன்னா எங்கள் வீடு தானே. நாங்களும் சுற்றிட்டு தான் வரணும் எல்லாத்துக்கும். இப்போ இந்த ரேஷன் கடைக்கு வரணுன்னா ஒன்று இந்த பக்கம் சுற்றிட்டு வரணும், இல்லை இந்த பக்கம் சுற்றிட்டு வரணும்.
அது இல்லாமல் ஃபுல்லாக அந்த இடத்துல நாய்ங்க தொல்லை வர. இன்றைக்கி வந்து ஒரு நாயும் இல்லை. இந்த ரோடு போட்டதுலேருந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போவே நான் இந்த சைடு தான் வந்தேனே வண்டி எடுத்துகிட்டு. இப்போவே இந்த சைடு தான் வந்தேன். இதோ கூப்பிட்டாங்கன்னு ஒரே நிமிஷத்தில் தான் ஓடி வந்தேன். முன்னாடி ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிருந்தோம். ஆமாம், அந்த சைடும் காம்பவுண்டு கேட்டு, இந்த சைடும் காம்பவுண்டு. எப்படி வர்றது? வர முடியாது. நாங்கள் ஒன்று சுற்றிட்டு வந்தால் இந்த சைடு வரணும், இல்லைன்னா இந்த சைடு சுற்றிட்டு வரணும். இந்த விஸ்டம் ஸ்கூலுன்றது வந்து இந்த சைடு பேக் சைடு இருக்குது. இப்படி போகிறவங்க வந்து ஒரு 500 இல்லை ஒரு 700 மீட்ரு வந்து இப்படி சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை இந்த சைடு போகணுன்னா 1 கிலோமீட்ரு வந்து சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு வழி வந்து ஆல்ரெடி மேப்பில் இருக்கிற வழி தான் இது. அதை வந்து வெளியே காட்டாமல் அடைச்சி வச்சுருந்து இதை மறைச்சி வச்சுருந்தது நிறையா பேருக்கு வந்து தெரியாது. ஆனால் அவர் ராவுன்னு ஒருத்தவர் தான் வந்து இதுக்காக 30 வருஷமாக போராடிட்டு இருந்திருக்காரு. நான் வந்து இந்த எவர் விஜிலண்ட்டினுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன். என் பேர் ராமச்சந்தர் ராவ். நான் வந்து ஹார்பரில் கிளாஸ் 1 ஆஃபீஸராக ரிட்டையர் ஆகிட்டேன். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் விவேகானந்தா காலேஜ் இன் இயர் 56. ஐ ரிட்டையர்ட் as கிளாஸ் 1 ஆஃபீஸர். பிஃபோர் தட் ஐ கேம் ஹியர் அண்ட் பர்ச்சேஸ்ட் a land in the year 1972. தமிழவா 72 வாங்கினேன். வாங்கினா கூட கட்ட முடியல. இது ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வாட் எவர் யூ சே அதுக்கு ரிகக்னிஷன் வரும் அப்படின்னு சொன்னதுனால அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சொசைட்டிக்கு போனேன். ரிஜிஸ்ட்ராருக்கு. சார் அந்த மாதிரி ப்ரொவிஷனே இல்லை, ஆக்டே இல்லை, ஓன்லி கமர்ஷியல் கம்பெனி ஆக்ட் தான் இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். 75 தாண்டி 76 வந்துருச்சு. உடனே ஆக்ட் வந்துருச்சு. நான் தான் 12th அசோசியேஷன். இல்லை சார், இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பசங்களுக்காக அந்த சாலையை அமைச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் யாரை கேட்டாலும் உங்கள் பேர் தான் சார் சொல்கிறாங்க. 30 வருஷமாக இந்த ஊர் தலைவர் தான் போராடினாரு, உங்கள் பேரை தான் சொல்கிறாங்க. எவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த நிறைவேறி இருக்குது சார்? இந்த எவ்வளோ சொல்லணும்னா ராமாயணம் தான் இது. முடியாது. 50 வருஷம் நான் ஒரு 2 நிமிஷத்தில் எப்படி சொல்கிறது சொல்லுங்க. அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணோம். லே அவுட்டில் ரோடு வந்துருச்சு. அந்த ரோடு போட சொன்னால் ஏற்கனவே இது ப்ரைவேட் ரோட்ஸு போட மாட்டேன்றாங்க. யூ ஆர் நாட் எ பார்ட் ஆஃப் கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸ், யூ ஆர் எ பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இது சிட்டியில் சேர்க்கறது ஒரு வேலையாக போயிடுச்சு எனக்கு. இங்கே வாங்கினது எல்லாமே பனிஷ்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கு. சிட்டியில் சேர்க்க சொன்னால் வியாசர்பாடி இது சாராயம் காசு இடம், அதுவே நாங்கள் அல்லாடுறோம். அதுக்கு அந்த கால்வாக்கு அந்த நீங்கள் இருக்கிறீங்க சேர்க்கவே முடியாது போன்னு சொல்லிட்டாங்க. சிட்டியில் சேர்க்கறதுக்கு அது மீண்டும் மீண்டும் கவர்னர் என்ற போய்கிட்டே இருந்தேன். என்னப்பா வாட் ஆர் யூ? ஐ ஆம் என் ஆஃபீஸர் சார் பல இடத்துல. அங்கே ஏன் போய் வாங்கினேன்? அந்த இடம் பேக்வேர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. நோ, இட் மஸ்ட் பி இன்க்ளூட் இன் தி சிட்டின்னு சொல்லும்போது 1478 எங்களோட 12 பஞ்சாயத்து சேர்த்தாங்க சிட்டியில். அழுதது நாங்கள் கொடுங்கையூர் எரிக்கஞ்சேரி தான் நாங்கள் கேட்டது. ஆனால் 12 திருவான்மையூர் வில்லிவாக்கம் அதெல்லாம் சேர்ந்து 12 பஞ்சாயத்து சேர்த்தாங்க. வந்த உடனே இந்த கால்வா ஒர்க் எடுத்துக்கிட்டேன். பிடபிள்யூடிக்கு போனேன். கால்வா ஃப்ளட் வந்துருச்சு. கட்டின இடமே நானும் சில்ட்ரன் செப்பரேட் ஆகி போயிட்டோம். நான் ஆஃபீஸ்லேருந்து வர முடியல. அப்போது இந்த கால்வாக்கு ஏதாவது செய்யணும்னா பிடபிள்யூடிக்கு போக சொன்னாங்க. பிடபிள்யூடிக்கு போனால் ஏப்பா அங்கே ஏன் வாங்கினேன், சிட்டியில் வாங்கக்கூடாது, இதே தான் பாட்டேன். நோ, வாங்கிட்டேன். இட் இஸ் அன் அப்ரூவல் லே அவுட்டு, யூ மஸ்ட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லும்போது பிடபிள்யூடிக்காக எனக்கு டீபெண்ட் பண்ணிட்டாங்க. கால்வாய் போச்சு. கரண்ட் இல்லை. எங்கே இருக்குது? அங்கே இந்த மூலக்கடையில் போய் அங்கே போனால் வெங்கடேஸ்வரன் ஒரு ஆள் இருக்கார். 100 ரூபாய் லஞ்சம் கொடுங்க சார், 40 போஸ்ட்டு போட்டு உங்களுக்கு எடுத்துன்னு வர கரண்ட்டுன்னு சொன்னார். அங்கே இருந்து 40 போஸ்ட்டு போட்டால் தான் இங்கே கரண்ட்டு வந்துடுச்சு. 100 ருபீஸ் லஞ்சம் கேட்டார். சந்தோஷமாக கொடுத்துட்டேன். அப்போவே கரண்ட் கொண்டு வந்துட்டேன். இந்த ரோடுக்காக 98 ரோடு ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். யார்? கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸு வந்து தேவார் ட்ரையிங் டு புட் தி ரோடு. இதுக்குள்ளே அந்த ஆள் வந்துட்டான். அவர் வெள்ளிவாக்கல்ல தட் இஸ் கவுன்சிலராக இருக்கார். எம்பி எம்எல்ஏ. நான் யார் தெரியுமா அப்படின்னாரு. நான் இந்த ஊர் பிரசிடெண்ட்டு சார், இந்த ரோடு அப்ரூவல் ரோடு போகணும். பிரசிடெண்ட் என்ன இந்தியா பிரசிடெண்ட்டாக நீ? உன்னை சாவடிச்சிடுறேன் லாரி வச்சு. என்ன நினச்சிருக்கிற நீ? என்னுடைய லேண்டு. நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? பாலிட்டிக்கல் பீப்புள் ஸ்பீக்கிங் லைக் திஸ். விஜயன் சொல்லுங்க. இந்த மாதிரி தான் பேசி என்னை திட்டாங்க.
நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? காங்கிரஸில் குரோர்பதி ஒன்று சாவடித்து இல்லை லாரி வச்சு ராமலிங்கர் கோயில் என்ற போகும்போது நான் சைக்கிளில் தான் போவேன். ஆஃபீஸராக இருந்தாலும் கூட நான் மிரட்டி இருக்காங்க. ஆமாம், அப்போ 40 பேர் இருக்காங்க. ஒரு இடியட் கூட ஏன்ப்பா அவர் திட்டிங்கன்னு கூட வரல. சச் வாஸ் தி கண்டிஷன், பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஆஃப் தி ஸ்டேட் இன் தட் இயர். அப்படி சொல்லாதுங்க. நான் அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். ஐ ஹவ் காட் எ லைக்கிங் ஃபார் ஹிம். பட் இது வந்து காக்கா உட்கார்ந்தது பழம் உடைந்த மாதிரி சொல்லாதுங்க. எனக்கு அவமானமாக போகுது. எல்லா பேப்பரில் சொல்கிறாங்க 10 நாளில் வந்து செஞ்சார் அவர். இப்போ நான் என்ன 30 வருஷம் நான் சும்மாவே உட்காந்தேனா? இல்லை சார், நீங்கள் போராடினீங்க, ஆனால் ஆட்சியில் இருக்கவங்க அதை பண்ணலை. சிவான்றவர் வந்தார். அவர் வந்ததுனாலே கிளாஷ் ஆகாமல் போயிடுச்சு. இல்லாட்டா அடிச்சிருப்பாங்க. ஒரு பவுன்சர் வந்தார், சார் தலைவர் எங்கேன்னு கேட்குறாரு. நான் அவர் எதிர்க்க போயிருந்து அடிச்சிருப்பார். என்னை கொண்டு போய் ஒரு ரூமில் வச்சாங்க. எப்போ இது? முந்தானத்துக்கு. இது எதுக்காக சொல்லணும்? நான் இப்போ தைரியமாக சொல்கிறேன். மோகன் சார் வந்த பிறகு, விஜய் வந்த பிறகு. அதுக்கு முன்னே சொல்லவே முடியாது. டிஎம்கே பீரியடில் அவங்க என் மேலே ஆக்ஷன் எடுப்பாருங்க. நான் வந்து செய்யறது சோஷியல் சர்வீஸு, பட் தே டோன்ட் ரெக்கக்னைஸ். அதுக்கே பயந்து செய்ய வேண்டியது. ஆமாம், செஞ்சேன். இவர் ஒரு ஆர்டி சேகர் நம்பர் 1 இனிமே ஆகிட்டேன். இது என்னன்னா, நானும் காங்கிரஸில் ஒரு அலையன்சிக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். டில்லி பாபனில் போனால் நானும் ஒரு காங்கிரஸ் ஆள், அந்த ஆள் ஒரு காங்கிரஸ் ஆள், நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ யார் சார் செய்யறது? இவங்களுக்கு ஓட்டு போட்டது எதுக்காக? சச் வாஸ் தி கண்டிஷன் ஆஃப் தி ஸ்டேட். விஜய் வரவே இல்லைங்க, நான் அதான் போட்டேன். நீங்களே தான் போட்டீங்க? ஆமாம், சேஞ்ச் இருக்கணும். இந்த திராவிட கழகம்ன்றது திராவிடன்றது போடுன்றதுக்காக நானே போட்டேன். முதல்ல வந்து ஆர்டி சேகர் இருக்கார். அந்த லிஸ்ட்டில் 16 இவர் இருக்கார். 16 தேதி இவருக்கு ஓட்டு போட்டேன். நான் வந்து சொன்ன உடனே என் பேரனை பிஜேபிக்கு போட வேண்டியது தானே, அதுதானே கஷ்டம், ஏன் போட்டேன் இவருக்குன்னு கேட்டார். இவர் தான் என் பேரனை. நான் விஜயனுக்கு போட்டேன். எதுக்காகனா சேஞ்ச் இருக்கணுன்றதுக்காக. ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எஸ், ஆமாம், கரெக்டாக செய்வார். இவர் வந்து எல்லாருமே ஹேட் பண்ணுறாங்க. டிஎம்கேலேருந்து திட்டுறாங்க, ஏடிஎம்கேலும் திட்டுறாங்க, பிஜேபியிலும் திட்டுறாங்க. இவர் யாரையும் சொல்கிறது இல்லை, ஓன்லி ஸ்டாலின் தான் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ஹி ஹஸ் காட் எ கிர்த் இருக்கு. இவருக்கு போட்டால் வேஸ்டானால் ஆகட்டும், வந்ததுன்னா வரட்டும் அப்படின்னு போட்டேன். அதிர்ஷ்டமாக 108 வந்தபோது என்னுடைய சந்தோஷத்துக்கு இடமே இல்லை. அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். சிங்கிள் டைமில் இப்படி வந்தாரேன்னு சொல்லி. ரோக்ஸன் வந்திருக்கார் 40 பேர் அடிச்சிருப்பாங்க, கலாட்டா பண்ணி அன்றைக்கி ஒர்க்கே நின்றுட்டு போயிருக்கோம். ஐ தேங்க் சிவா ஆன் பிஹாஃப் ஆஃப் விஜய். எங்களுக்கு பலம் வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா பலம் வந்துருச்சு. அவரை பார்த்த உடனே அவங்க போய் சொன்னாங்க, இப்போ நான் வந்து சீஃப் மினிஸ்டர் கான்ஸ்டிட்யூன்சி இது வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் 51 இயர்ஸாக செயல்படுது. 5 வருஷத்தில் கவர்மெண்ட்டை தப்பு பண்ணி மாறிடும். இந்த ஆள் எப்படியா இருக்கார்? கடப்பார ஆளுமா இருக்கார். 51 இயர்ஸாக இருக்கார். எவனாவது போய் பாரு. ஒரு தமிழ் வாங்கலை. என்னுடைய வீடே ஃப்ரீயாக கொடுத்துட்டேன். ஆஃபீஸுக்கு 15,000 வரும் எனக்கு, ஆனாலும் கொடுத்துட்டேன். வேறு எங்கே கண்டக்ட் பண்ணுறது? கோயிலில் கண்டக்ட் பண்ணால் முஸ்லீம்ஸ்க்கு அப்ஜெக்ஷன் வருது. இப்போ நீங்கள் எப்பவும் போல் மனு கொடுத்துட்டு வந்தீங்க இல்லையா சார்? நினச்சி பார்த்தீங்களா வந்து போடுவாங்க, சாலை போடுவாங்கன்னு நினச்சிங்களா? டிகிரியோட வந்தேன் சார். இது மட்டும் இதில் சேர்க்காதுங்க, தயவுசெய்து சேர்க்காதுங்க. இது எங்கள் எஃபர்ட்டு தான். அது சொன்னாங்களே எனக்கு அவமானமாக போயிடும். நாங்கள் கொண்டோம். சிவா வந்து என்ன சொன்னார், ஏய் போங்க அப்படின்னு சொல்லும்போது பலம் வந்துடுச்சு எங்களுக்கு. ஏன்ப்பா தானேப்பா ட்ரூத்து சொல்லப்பா, ட்ரூத்து சொல்லேன்னு அப்படி சத்த பிறகு ட்ரூத் சொல்கிறேன். சிவா வரலன்னா நின்று போயிருக்கோம். இது ஆனஸ்ட். இப்போ இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு? அப்பா என்னால் முடியல. சந்தோஷமாக போய் கார்டனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கார்டனிங் வேலையிலேருந்து சட்டை போட்டுக்கிட்டு வந்து போராட்டம் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். எக்ஸலண்ட். ஐ வாண்ட் டு அவருக்கு கூப்பிட்டுட்டு மாலை போடணுன்னு இருக்கிறேன். அவர் வந்து வந்தாருன்னா சிவா அன்றைக்கி போயிட்டார், போயாச்சு. எக்ஸலண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு சாதாரண அசோசியேஷனுக்காக வந்தாங்களே, இதுதான் டெமோக்ரஸி. காந்தி நெஹ்ரு பார்த்த டெமோக்ரஸி தான். அவன் என்ன வேலை இல்லாத ஆள் ரிட்டையர் ஆகிட்டார்.
அவர் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா என் பாடு அவுட் ஆகி போயிருக்கும். அப்படி நினைக்காம வந்து பார்த்து வந்துட்டாங்க. சிவாவுக்கு தேங்க்ஸு. டைம்லியாக வந்தார். யார் கூட்டிகிட்டு வந்தது? தருண். இதோ இவருங்க வந்தாங்க. வந்த உடனே அழுகி போயிட்டாங்கப்பா. இப்போ நீங்கள் நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டீங்க, நீங்கள் வச்ச நம்பிக்கை அவர் நிறைவேற்றிருக்காருல்ல. ஆமாம், அது மட்டும் கிடைக்குதான். அவங்க ஆள் வரலன்னா திருப்பி போஸ்ட்போன் ஆகிருக்கும். இது வந்து மேலிடத்தில் சொல்கிறாரு, ஸ்டாலின் சொல்கிறாரு, ஆர்டி சேகர் சொல்கிறாரு, நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தப்பிச்சுக்கிட்டோம் சார். ஐ ப்ரே ஃபார் ஹிஸ் லாங் லைஃப். விஜயன், நான் என்னமோ சின்ன பையன், ஐ ஹேட் அண்டர் எஸ்டிமேட் அபவுட் ஹிம். ரியலி எல்லாமே அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ ரியல் ஜென்டில்மேன். நேரத்துக்கு ஆள் அனுப்பிச்சிருக்காரு, இல்லாட்டி கழித்த போயிருக்கோம். அதுதான் முக்கியம். நாங்கள் எஃபர்ட்டை எடுத்தது தான். ஏன்னா 40 வருஷமாக கோர்ட்டுக்கு போய் 2 இடத்துல ஜெயிச்சு வந்தாலும் கூட இவங்க ரவுடிஸ் வராங்க. அந்த ரவுடிஸை வந்து எம்எல்ஏ எம்சி அடக்கிறது இல்லை. அந்த வேலை செஞ்சுருக்காரு உங்கள் ஆள். நான் வந்து ஆரம்பிக்கும் போது 7% கூட கிடைக்கல. அசோசியேஷனுக்கு 7% இருக்கணும். இன்றைக்கி 650 மெம்பர்ஸ் இருக்காங்க. 650 மெம்பர்ஸ். எவ்ரி மந்த் போய் கண்டக்ட் மீட்டிங்ஸு. அப்புறம் வந்து ஆனுவல் அக்கௌண்ட்டு ரினியூவல் 51 இயர்ஸாக பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். சம்பளம் இருக்கா? என்னுடைய பென்ஷன் போதும் எனக்கு. ஐ எம் எ சாட்டிஸ்ஃபைட் மேன். எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். பசங்களுக்கு இனிமேல் வாய் தெரிந்து கேட்குற மாதிரி இல்லை. இன்னும் பென்ஷனில் இருந்து கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஐ எம் எ சாட்டிஸ்ஃபைட் மேன். இந்த ஆட்சியில் வந்து நீங்கள் இன்னும் தைரியமாக சர்வீஸ் பண்ணல. செய்கிறேன். அவர் வந்தாருன்னா இப்போ கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ண போகிறேன். வேறு யாருக்கும் பண்ண மாட்டேன். விஜயனுக்கு அந்த பிலீஃப் எனக்கு வந்துடுச்சு சார். கூப்பிட்ட உடனே வந்தானே சிவா. அவர் வரலன்னா இன்றைக்கி நேற்றுக்கு கட்டாயம் நின்று போயிருக்கோம் வேலை. கட்டாயம் அதான் செய்வாங்க. அந்த பவுன்சரு இந்த ஊர் தலைவர் எங்கேன்னு கேட்குறாரு. எனக்கு லேடிஸ் கொண்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சாங்க. அங்கே ஸ்ரீராமன் இருந்தால் அவர் வாரண்டாவில் கொண்டு போய் இருட்டில் உட்கார வச்சாங்க. இல்லாட்ட நடிச்சிருப்பாங்க சார். இன்னைக்கு இவ்வளோ மக்களும் உங்களுக்கு தான் நன்றி சொல்கிறாங்க. 1 வருஷமாக இவ்வளோ போராடி இருக்காரு எங்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. ஆஸ் அ இந்தியன் நான் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறேன். எனக்கு எஜுகேஷன் இந்த நாடு கொடுத்துருக்கு. இந்த நாடு எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கு. நான் எதுக்காக செய்யணும்? அதே தான் எல்லாரும் சொல்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஃபீலிங் இருக்குமா? எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது அது. யூ ஆர் எ பார்ட் ஆஃப் திஸ் நேஷன். இந்தியா இஸ் யுவர் மதர் கண்ட்ரி. ஸ்டேட் பேசாதே. அதனால தான் திராவிடன்னு சொல்லி செப்பரேட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தான். அது போயிடுச்சு. அதோட கோவிந்தா ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் விஜயன் வேறு யாரும் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு நன்றி சொல்லணும்னா சொல்லி முடிச்சிருங்க சார். ஆமாம், விஜயனுக்கு நன்றி தான். நமஸ்காரம் பண்ணுறேன். அவர் வந்தாருன்னா சேலவை பற்றி நாங்கள் மரியாதை பண்ணிடுறோம். அவர் வரவே இல்லைங்க. தொகுதியில் இது பெரம்பூர் இங்கே வரல சார். அவர் எங்கேயுமே வரல. பிகாஸ் தீஸ் பீப்புள் நீங்கள் வந்தால் கூட்டம் வர்றது அது கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால அந்த சாக்கில் போயிடுச்சு. இப்போ போய் சொல்லுங்க, யூ ப்ளீஸ் அரேஞ்ச் மீ டு ஸ்பீக் வித் விஜயன். நான் எல்லாமே சொல்லிடுறேன். என்னுடைய எஸ்டிமேட் வந்து 1000 degrees போயிடுச்சு அவருக்காக. தோ இஸ் எ பாய் லெஸ் தேன் மை ஏஜ். நான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ரெடி. எந்த இடிஜெட்டு செய்யலையே. ஃபோன் பண்ணி சொன்னால் நான் வரமாட்டேன்றார் கவுன்சிலர். சார் வாங்கன்னா ஈவன் நவ் அவரையும் சொல்கிறாரு, ஆர்டி சேகர் இல்லை, நான் நினச்சா ராவ் செய்வார், நான் செய்வேனா. இப்போ நீ என்ன, வாட் இஸ் யுவர் பொசிஷன்? நீ வர வேண்டாமா? சிம்பத்தி சொல்ல வேண்டாமா? பீப்புளுக்கு ஓட்டு மட்டும்தான் ஓணுமா அவனுக்கு? என்ன நினச்சிருக்கிறீங்க? அது தீர்ந்து போச்சு சார். ஆனால் இவர் நல்லபடியாக இந்த டெஸ்ட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஜெயித்தார். இன்னும் ஏதோ ட்ரபுள் கொடுக்குறாரு இவர். 6 நாளுக்கு மேலே இருக்காது உங்கள் ஆட்சின்னு சொல்லி சொல்கிறார் இவர் ஸ்டாலின். வேண்டாம், அது வேண்டாம். நாங்கள் வந்து நன்றி சொல்லிடுங்க. நன்றி நன்றி நன்றி. அது எத்தனை வாரி சொன்னாலும் கூட எனக்கு தீராது. we are very very happy with விஜயன். though he is a newcomer politically. ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்காரே, யாராவது அனுப்புவாங்களா? அவர் வரலைன்னா இங்கே பலம் போயிருக்கோம். ஆஃபீஸர்ஸ்கிட்ட போய் ஸ்டாப் இட் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொன்னாங்க. இவர் வந்த உடனே நோட்டீஸ் கொடுத்தாங்களான்னு கேட்டார். ஹாஃப் ஆகிட்டாங்க. இங்கே வந்து கோர்ட்டுக்கு சொல்லணும்,
ஜெயிச்ச இடத்துல நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன மணிக்கு ஸ்டாப் ஒர்க்குன்னு கொண்டு வரணும். அது இல்லாமல் 40 பேர் அடிக்கிறதுக்கு கொண்டு வரலாமா? தப்பு தான் அது. நோட்டீஸ் எடுத்துன்னு வரணும் ஸ்டாப் ஒர்க்கு. அவங்களுக்கு தெரியல, கேட்ட உடனே ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. எனக்கு இன்னும் ஒரு 100க்கு மேலே ஆகி போச்சு வயசு, அவ்வளோதான். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வெற்றியாளரை விதைக்கும் மண், வெற்றியாளரை உருவாக்கும் மண். SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.